மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா B+3 இண்டெக்ஸ் ஃபைல்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, ஃபைல்னா என்ன, நம்மளுடைய ரெக்கார்ட் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிறது தான் ஃபைல்னு நமக்கு தெரியும். இண்டெக்ஸ் அப்படின்னா என்ன, நம்ம ஃபைலை எந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துடைய வேல்யூவை சொல்றது. ஓகேவா, இந்த இடத்துல தான் நான் என்னோட ஃபைலை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன், இந்த ரேக்ல இந்த இடத்துல நம்ம சொல்றோம் பார்த்தீங்களா, ஒரு லைப்ரரினா அந்த மாதிரி இருக்கிறத தான் நம்ம டிஜிட்டலாக சொல்றப்ப டிபிஎம்எஸ்ல இண்டெக்ஸ்னு சொல்றோம். ஓகேவா, ஸோ B+3 இண்டெக்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னா என்னன்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். இது ஒன் ஆஃப் த ஸ்டோரேஜ் மெத்தட் தான். நம்மளுடைய கீயும் பிளக்கமா வேல்யூ, அதாவது கீனா என்ன, எந்த இடத்துல நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம், அதாவது எந்த இடத்துல என்ன வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்றது தான். இது எப்படி இருக்கும் அப்படின்னா ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சரா இருக்கிறத தான் நம்ம B+3ன்னு சொல்றோம். ஸோ இதுல நமக்கு முதல்ல ஒரு ரூட் நோட் இருக்கும், ஒரு இன்டர்மீடியேட் நோட் இருக்கும், ஒரு லீஃப் நோட் இருக்கும். ஓகேவா, ரூட் நோட்னா எப்படி இருக்கும் நமக்கு ஆல்ரெடி தெரியும். நார்மலா எப்படி இருக்கும் ரூட் நோட்னா, நம்ம ட்ரீ ஸ்ட்ரக்சர் தெரியும். ஃபர்ஸ்ட் நமக்கு ரூட் நோட். ஓகேவா, நெக்ஸ்ட் எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட் லெவல்ல இன்டர்மீடியேட் நோட் இருக்கும். ஓகே, இன்டர்மீடியேட் நோட்னா இந்த மாதிரி தான் நமக்கு ஸ்ட்ரக்சர் வரும். ஓகே, நெக்ஸ்ட் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லீஃப் நோட் இருக்கும். லீஃப் நோட் எத்தனை இருக்குன்றது அந்தந்த ட்ரீயோடைய n வேல்யூ பொறுத்து, அதாவது நம்பர் ஆஃப் நோட்ஸ் இருக்கு அதை பொறுத்து தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா லீஃப் நோட்ஸோட கணக்கு இருக்கும். இந்த மாதிரி எனக்கு ட்ரீ லைக் ஸ்ட்ரக்சர்ல வரதுக்கு பேர் தான் நான் என்னன்னு சொல்வேன் அப்படின்னா B+3ன்னு சொல்றேன். ஓகேவா, இதுல எது ரூட் நோட் கரெக்டா சொல்லுங்க, இது ரூட் நோட். ஓகேவா, நெக்ஸ்ட் என்ன நோட் எனக்கு இருக்கு, இன்டர்மீடியேட் நோட், அதாவது இந்த நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கிறது இன்டர்மீடியேட் நோட். கடைசியா என்ன இருக்கோ நம்ம அதை தான் என்னன்னு சொல்லுவோம், லீஃப் நோட்னு சொல்லுவோம். இது நாலுமே நமக்கு லீஃப் நோட். ஓகே, இவ்வளவுதான் எனக்கு B+3 இண்டெக்ஸஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க, ஸ்டூடெண்ட் ஐடி, ஸ்டூடெண்ட் நேம், அட்ரஸ் கொடுத்துருக்கோம். எப்பவுமே B+3 எப்படி இருக்கணும், ஆர்டர் வைஸ் இருக்கணும். ஸோ நான் ஆர்டர் வைஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதுல இன்டர்மீடியேட், அதாவது யாரை நம்ம ரூட் நோடா எடுத்துப்பேன் அப்படின்னா இடையில இருக்கவங்கள நான் ரூட் நோடா எடுத்துக்கலாம். ஓகேவா, எனக்கு இடப்பட்ட வேல்யூ 105 இல்ல 104 நான் எதை வேணா நான் ரூட் நோடா எடுத்துக்கலாம். ஸோ நான் இங்க என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 105 ரூட் நோடா எடுத்துக்கிறேன். அப்ப நான் 105 ரூட் நோடா எடுத்துக்கிட்டேன்னா என்னோட வேல்யூஸ் அடுத்து இருக்க, அதாவது இந்த B+3ல எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் நோட் இருக்காங்க அப்படின்னா, நல்லா பாருங்க, ரூட் நோட் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு லெஃப்ட் சைடு இருக்க வேல்யூ தான் எப்படி இருக்கும் அப்படின்னா ரூட் நோட விட சின்னதா இருக்கும். ஓகேவா, ரூட் நோடு தான் பெருசா இருக்கும், ரூட் நோட விட எல்லா வேல்யூவும் சின்னதா இருக்கும். அதெல்லாம் லெஃப்ட் நோட்ல இருக்கும். ஓகே, ரைட் நோட்ல யார் இருப்பாங்க பார்த்தீங்க அப்படின்னா ரூட் நோட விட பெரிய வேல்யூ. ஓகே, ரூட் நோட் சின்னதா இருக்கும், ரூட் நோட விட இருக்க பெரிய வேல்யூ எல்லாமே நம்மளுடைய ரைட் நோட்ல இருக்கும். இதுதான் B+3யோட ரூல்ஸ். ஓகே, அப்ப எனக்கு 105 நான் சென்டர் வேல்யூவா ரூட் நோடா எடுத்துக்கனால அதை எடுத்துக்கிட்டேன். இன்டர்மீடியேட் நோட்ல 105க்கு கம்மியா இருக்க நோட்ஸ், அதாவது ஓகேவா, அவங்களாம் யாரும் 101 இருந்தாலும் சரி, அந்த 100ல இருந்து 104 வரையும் இருக்க எல்லாத்தையுமே நான் எங்க எடுத்துக்கிறேன், லீஃப் நோட்ல எடுத்துக்கிறேன். பிக்கஸ்ட் வேல்யூ எல்லாத்தையும் நான் எங்க எடுத்துக்கிறேன், அதாவது ரைட் நோட்ல எடுத்துக்கிறேன். லெஃப்ட் நோட் ரைட் நோட்னு பிரிச்சுக்கிறேன். அதுல லீஃப் நோட்ஸ் அரேஞ்ச் பண்றேன். இது ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர், இப்படிதான் நான் இண்டெக்ஸ் பண்ணுவேன் அப்படின்றது. ஓகே, இப்போ ஒரு விஷயம் பாருங்க, நம்ம 105 ரூட் நோட்ல போட்டுட்டோம். இங்க என்ன வச்சிருக்கோம், இந்த பாயிண்டர், இதுக்கு இந்த இடம், இது ரெண்டுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா பாயிண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பாயிண்டர் என்ன பண்ணும், எனக்கு நெக்ஸ்ட் வேல்யூ என்னவோ அதை பாயிண்ட் பண்ணும். அதுதான் இந்த பாயிண்டருடைய வேலை. ஸோ அங்கேயும் எனக்கு ஒரு பாயிண்டர் இருக்கு, அது ஒவ்வொரு லீஃப் நோடா எங்க அதுக்கு அடுத்து வரும்னு சொல்லிட்டு என்ன வேல்யூ வருமோ அதை பாயிண்ட் பண்ணும். அதுதான் பாயிண்டருடைய வேலை. ஓகேவா, அட்ரஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேல்யூ எந்த நெக்ஸ்ட் பாயிண்டரை என்ன அட்ரஸை டினோட் பண்ண போகுது அப்படின்னு சொல்றது தான் இந்த பாயிண்டருடைய வேலை. ஓகேவா, நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணலாம், எனி நோட் வில் ஹாவ் only 2 leaves. ஓகேவா, only 2 leaves தான் இருக்கணும்னு சொல்றாங்க. அது இங்க இருக்கிறது ஒவ்வொன்றை பொறுத்து. இங்க ஸ்டூடெண்ட் டேபிள் எடுத்துக்கிறோம், எல்லாத்தையும் என்ன பண்றோம் அப்படின்னா ரெக்கார்ட்ஸை ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். லெஃப்ட் நோட் ரைட் நோட்னு ரெண்டா ஸ்பிளிட் பண்ணிக்கிறோம். ஓகேவா, லெஸ் தென் எப்படி இருக்கணும், லெஃப்ட் நோடு எல்லாம் லெஸ் தென் ஈக்குவல், அதாவது ரூட் நோடுக்கு ஈக்குவலாவோ இல்ல ரூட் நோட விட லெஸ்ஸராவோ லெஃப்ட் நோட் இருக்கணும். அதுவே ரைட் நோட் எப்படி இருக்கணும், ரூட் நோட விட கிரேட்டரா இருக்கணும். ஓகேவா, இன்டர்மீடியேட் நோட் லெவல், அந்த செகண்ட் லெவல் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், இன்டர்மீடியேட் நோட் லெவல் சொன்னோம். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆக்சுவலா B+3 எப்பயுமே சார்ட்டடா இருக்கு, அதாவது லீஃப் நோட் எல்லாமே எப்பயுமே சார்ட்டட் ஆர்டர்ல தான் இருக்கும். ஏன்னா என்ன பண்றதுன்னா ரூட் நோட விட சின்ன வேல்யூலாம் லீவ் எங்கிட்டு போட்டிருக்கோம் லெஃப்ட்ல, ரூட் நோட விட பெருசெல்லாம் ரைட்ல போட்டிருக்கோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காவே நம்மளோட லீஃப் நோட் எப்பவுமே எப்படி இருக்கும், சார்ட்டடா தான் இருக்கும். ஸோ B+3க்கு ஒரு ஆர்டர் இருக்கு. ஓகேவா, ஆர்டர் ஆஃப் என்னன்னு ஒரு வேல்யூ இருக்கு. எங்க எத்தனை வேல்யூ வரணும், லீஃப் நோட் எத்தனை இருக்கணும், இன்டர்மீடியேட் நோட் எத்தனை இருக்கணும். ஓகேவா, இந்த மாதிரி எல்லாத்துக்கும்
அதுக்கு ரூல்ஸ் இருக்கு. ஓகே, ஆர்டர் ஆஃப் n அப்படின்னா டோட்டல் வேல்யூஸ் எனக்கு எத்தனை கவுண்ட் பண்றதை நான் n சொல்வேன். ஓகேவா, இங்க நமக்கு என்ன 5ன்னு இருக்கு n. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இன்டர்மீடியேட் நோடுக்கான வேல்யூ என்னன்னு பார்த்தோம்னா n/2 to n, அதாவது n/2 வேல்யூ டு n, அதாவது 5னா 5 divided by 2 to n வேல்யூ, அதாவது 5 வரை எடுத்துக்கணும். அதுவே லீஃப் நோடு எத்தனைல இருந்து எத்தனை வரை இருக்கலாம்னா n/2ல இருந்து n-1 வரை இருக்கலாம். ஓகேவா, இவ்வளவுதான் எனக்கு வேல்யூ. இப்போ பாருங்க எக்ஸாம்பிள் இங்க நான் டேபிள்ல மென்ஷன் பண்ணிருக்க மாதிரி தான் நம்ம b plus indices எடுத்துக்கணும். ஓகே, இப்போ நான் n வந்து 5 எடுத்துக்கிறேன். n equal to, அதாவது n இருந்தா எப்படி இருக்கணும்னா மினிமம் நோடு வந்து ரூட் நோடு எல்லாத்துலயுமே 1 தான் இருக்கும். அதுவே இங்க அதாவது இன்டர்மீடியேட் நோடு எப்படி இருக்கும் அப்படின்னா n/2ல இருந்து n வரையும் இருக்கும். அதுவே இது என்ன நோடு லீஃப் நோடு எப்படி இருக்கும், n/2ல இருந்து n-1 வரையும் இருக்கும். ஓகே, இப்போ n equal to நான் 5ன்னு மென்ஷன் பண்ணிக்கிறேன் அப்படின்னா n/2னா 5/2 எனக்கு எவ்வளோ 3 இருக்கு, n எவ்வளோ இருக்கு 5 இருக்கு. அப்ப நம்மளுடைய இன்டர்மீடியேட் நோடு எத்தனை இருக்கலாம், 3ல இருந்து 5 நோடு வரையும் இருக்கலாம். ஓகே, இதை மென்ஷன் பண்றதுக்காக தான் இந்த வேல்யூ சொல்றோம். ஸோ இந்த ஃபார்முலா எதுல இருந்து எது வரையும் பிட்வீன் கேப் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ என்ன லீஃப் நோடு எனக்கு எத்தனை இருக்கலாம், n/2 மீன்ஸ் 3 இருக்கலாம். n-1னா 5-1 வந்து 4 இருக்கலாம். ஸோ எனக்கு லீஃப் நோடு 3 இல்ல 4 நோடு இருக்கலாம். ஓகே, லீஃப் நோடு இவ்வளவுதான் எனக்கு மேக்ஸிமம் நோடு. ஓகே, இதை தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா b+3 இண்டிசஸ்க்கான வேல்யூஸ் சொல்றோம். ஓகே, என்ன b+3யோட மெயின் கோல் என்ன, எதுக்காக நான் இதை யூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது என்ன பண்ணும் அப்படின்னா இன்டர்மீடியேட் நோடையும் லீஃப் நோடையும் ஆல்வேஸ் சார்ட்டடா வச்சுக்கோ, அதாவது கரெக்டா வந்து அசெண்டிங் ஆர்டர்ல வச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது எனக்கு எப்பவுமே பேலன்ஸ் ட்ரீயை தான் கொடுக்கும். நெக்ஸ்ட் என்னுடைய டேட்டாவை நான் ஈஸியாகவும் ஃபாஸ்டாகவும் ரெட்ரைவல் பண்ணிக்கலாம், அதாவது ஈஸியா ரெக்கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா குயிக் சர்ச், எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா வேகமா சர்ச் பண்ண இது ஆர்டர் வைஸ்ல இருக்கனால b+3 யூஸ் ஆகுது. இப்போ எனக்கு ஒரு 100 டேட்டா இருக்குன்னா நான் ஒரு டேட்டா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த டேட்டாவுக்கு ஈஸியா இருக்கும். ரூட்டுக்கு லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுலாம் சின்னதா இருக்கு, ரைட் சைட்ல இருக்கிறதுலாம் பெருசா இருக்கு. அப்ப என்கிட்ட இருக்க வேல்யூ ரூட்டை விட ஃபர்ஸ்ட் பெருசா சின்னதான்னு பார்ப்பேன். பெருசுனா ரைட் சைட் போயிடுவேன், சின்னதுனா லெஃப்ட் சைட் போயிடுவேன். இப்படி வந்து மென்ஷன் பண்றதுனால எனக்கு சர்ச் ரொம்பவே ஈஸியா இருக்கு. இங்க எதுவுமே ஓவர்ஃப்ளோ ஆகாது. ஓகேவா, ஏன்னா கரெக்டா எல்லாமே இந்த லிமிட்னு சொல்லி நம்ம லிமிட் மென்ஷன் பண்ணிருக்கலாம். அந்த லிமிட்குள்ள தான் லீஃப் நோட் இன்டர்மீடியேட் நோட் தான் நமக்கு பிரசன்ட் ஆயிருக்கும். ஓகேவா, இதுதான் என்னுடைய கோல் ஆஃப் b+3. நெக்ஸ்ட் எப்படி வந்து சர்ச்சிங் நடக்கும் என்னுடைய b+3ல அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு வேல்யூ 65ன்னு ஒரு வேல்யூவை நான் சர்ச் பண்ண போறேன் அப்படின்னு. ஓகே, நான் 65ன்ற வேல்யூவை சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஸியா இப்பதான் சொன்னேன் எப்படி வந்து இங்க நம்மளுக்கு மென்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்கோம். 65 ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கணும். எதுக்கு இடையில இருக்கலாம் நம்பர்ஸ் நம்ம கொடுத்துருக்க அந்த நோட்ல இன்டர்மீடியேட் நோட்ல இருந்து நான் எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் இன்டர்மீடியேட் நோட்ல இருந்து எடுத்துக்கிறப்ப எனக்கு வந்து பார்க்குறேன் 50ல இருந்து 75க்குள்ள இருக்கலாம் அப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, 50க்குள்ள இருந்து 75ல தானே 65 இருக்கு. அப்ப இது ரெண்டுக்கு இடையில நான் சர்ச் பண்ணா மட்டும் போதும். இது ரெண்டுக்கு இடையில நான் லீஃப் நோடு எனக்கு என்ன லீஃப் நோடு 3 தான் இது ரெண்டுக்கு இடையில உள்ள நோடு. அப்ப நான் அது ஒன்னு சர்ச் பண்ணனால எனக்கு என்ன கிடைச்சிரும், 65ன்ற வேல்யூ அதுக்குள்ள ஃபைண்ட் ஆயிடும். இவ்வளவுதான் எனக்கு என்ன அப்படின்னா சர்ச்சிங், அதாவது b+3ல வந்து சர்ச் பண்றது இவ்வளவுதான். ஸோ நம்மளுக்கு b+3 வரைய சொன்னாங்கன்னாலுமே ரொம்ப சிம்பிள் மேட்டர் தான். நம்ம சென்டர் வேல்யூ ஒன்று எடுத்துக்கிட்டு அதை என்ன பண்ணணும் அப்படின்னா ரூட் நோடா வச்சுக்கணும். ஓகேவா, இப்போ சென்டர் வேல்யூ உனக்கு இருக்கு ஒன்று இருக்கு எனக்கு அப்படின்னா நான் அதை ரூட் நோடா வச்சுக்கிறேன். ரூட் நோடுக்கு ரெண்டு சைடு நான் என்ன போடுவேன், இன்டர்மீடியேட் லெவல் போடுவேன். அது ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இன்டர்மீடியேட் ஒரு டேட்டா பாயிண்டரை மென்ஷன் பண்ணி இன்னொரு டேட்டா பாயிண்டரை மென்ஷன் பண்ணும். அதுக்கப்புறம் என்னோட அந்த இன்டர்மீடியேட் நோடு எவ்வளோ லெவல் இருக்கணுமோ நான் அந்த லெவலுக்கு ஒவ்வொன்றுக்கும் டேட்டா பாயிண்டர் போட்டுக்குவேன். ஓகே, ஒவ்வொரு வேல்யூ இன்சர்ட் பண்றப்ப இப்போ ஃபர்ஸ்ட் நான் 25 இன்சர்ட் பண்ணிட்டேன்னா 25க்கு சின்னதா இருக்க வேல்யூ எல்லாத்தையும் அதோடைய லெஃப்ட்ல போடுவேன். 25க்கு பெருசா இருக்க எல்லா வேல்யூவும் அதோடைய ரைட்ல போடுவேன். நெக்ஸ்ட் வேல்யூ 50 இன்சர்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னா அதோடைய லெஃப்ட் வேல்யூல எல்லாமே சின்னதா இருக்கணும், ரைட் வேல்யூல எல்லாமே பெருசா இருக்கணும். இப்படிதான் நான் ஒவ்வொரு வேல்யூவுமே என்ன பண்ணணும் அப்படின்னா லீஃப் நோட்ல ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். ஓகேவா, இவ்வளவுதான் சர்ச்சிங் இன் b+3. நெக்ஸ்ட் வந்து இன்சர்ட்டிங் a record in b+3, அதாவது ஒரு ரெக்கார்ட்ல b+3ல வந்து நான் புதுசா ஒரு ரெக்கார்டை இன்சர்ட் பண்ண போறேன்னா எப்படி இன்சர்ட் பண்ணுவேன். இங்க நான் என்ன பண்றேன் அப்படின்னா 16ன்ற ஒரு வேல்யூவை என்னுடைய பிலோ ஸ்ட்ரக்சர்ல இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா, கீழே கொடுத்துருக்க ஸ்ட்ரக்சர்ல இன்சர்ட் பண்ணணும். ரொம்பவே ஈஸி. நமக்கு இப்போ 16 வேல்யூ பார்த்துட்டாலே நம்ம என்ன பண்ணுவோமா ஆல்ரெடி லீஃப் நோட செக் பண்ணுவோம். ஓகேவா, லீஃப் நோட்ல எனக்கு எங்கே வந்து
வந்து 60 ஃபிக்ஸ் பண்ற மாதிரி, அதாவது 60க்கு பெரிய நம்பர் சின்ன நம்பர் கேப் இருக்கிறது எங்க இருக்குன்னு நான் பார்ப்பேன். அப்படி பார்க்குறப்ப எனக்கு தேர்ட் லீஃப் நோட்ல என்ன இருக்கு அப்படின்னா 50 to 70 வேல்யூ இருக்கு. அப்போ இதுக்கு இன்டர்மீடியட்லலாம் நான் என்ன பண்ண முடியும், 60ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். அப்போ அங்கே செக் பண்ணுறப்ப எனக்கு 55க்கும் 65க்கும் 2 நம்பர் இருக்கு. அப்போ நான் என்ன பண்ண முடியும், அதுக்கு இடையில தான் நான் 60ன்ற வேல்யூவை இன்சர்ட் பண்ண முடியும். இது மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம், ரொம்பவே சிம்பிள். அப்போ நான் 60 அங்கே இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு என்னுடைய ட்ரீ எப்படி ஆகும், அன்பேலன்ஸ்டா ஆகும். ஓகேவா? இன்பேலன்ஸ்டா ஆகுறப்ப நான் என்ன பண்ணணும், அதை நான் அரேஞ்ச் பண்ணணும். நெக்ஸ்ட் அதை அரேஞ்ச் பண்ணணும்னா நான் எப்படி பண்ணுவேன், நெக்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா மேக்ஸிமம் வேல்யூவே எனக்கு என்ன இருந்துச்சு கொஸ்டின்ல, n = 5 அப்படின்னா எனக்கு மேக்ஸிமம் எவ்வளோ ரூட் நோட் இருக்கும், அதாவது லீஃப் நோட் இருக்கணும், எனக்கு வந்து n/2 to n-1 வரையும் இருக்கணும். அப்போ n-1 அதாவது n/2ன்றப்ப 5/2 எனக்கு 3, அதுக்கப்புறம் 3 to எவ்வளோ இருக்கணும், n-1, n-1னா 5 - 1 4. அப்போ 3 வேல்யூஸ் இருக்கலாம், இல்லை 4 வேல்யூஸ் இருக்கலாம். இவ்வளவுதான் எனக்கு வந்து பாக்ஸஸ் நான் மென்ஷன் பண்ண முடியும். ஓகேவா? அப்போ எனக்கு இங்கே என்ன ஆகுது, ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் 5 வேல்யூ 60 ஆட் பண்ண தான் வரும், அது அலௌடு இல்லை. அதனால நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நான் குறைச்சிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட் போய் என்ன பண்ணணும், ட்ரீயை அரேஞ்ச் பண்ணணும். அரேஞ்ச் பண்ணணுன்றப்ப அதை நான் 2ஆக பிரித்து அதுக்கு இன்னொரு லீஃப் நோட் போட்டுக்கிறேன், இன்டர்மீடியட் நோட்ல ஆட் பண்ணி. அப்போ என்ன ஆகும், எனக்கு தனி ட்ரீ இதுவாயிடும். அப்போ 60க்கு பெரிய வேல்யூ எல்லாமே இந்த சைடு போயிடுது. ஓகேவா? ரைட் சைடு போடுது, 60க்கு சின்ன வேல்யூ எல்லாமே லெஃப்ட் சைடு வந்துடும். என்னோட ட்ரீ இந்த மாதிரி ஈக்குவல் பேலன்ஸ்டா மாறிடும். இப்படிதான் நம்ம ஒரு வேல்யூவை நம்மளுடைய ட்ரீல இன்சர்ட் பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டெலிட்டிங் ரெக்கார்ட் இன் B+tree. அதாவது எப்படி வந்து ஒரு B+tree ல இருந்து என்னோட ஒரு ரெக்கார்டை டெலிட் பண்ணுவேன். ரொம்பவே சிம்பிள். எப்படி நம்ம இன்சர்ட் பண்ணமோ அப்படிதாம்மா டெலிட்டும் பண்ண போறோம். ஆல்ரெடி ஒரு வேல்யூ இருக்கு, எனக்கு இப்போ 16ன்ற வேல்யூவை நான் டெலிட் பண்ணணும்னா நான் என்ன பண்ணுவேன், பார்ப்பேன், எனக்கு 16ன்ற வேல்யூ இந்த லீஃப் நோட்ல இருக்கு, அப்போ நான் இதை டெலிட் பண்ணணும். டெலிட் பண்ணிட்டா என்னோட லீஃப் நோட் இந்த மாதிரி தனித்தனியாக இருக்கும். இப்படி 2ஆ இருக்கிறத நான் என்ன பண்ணலாம், ரீஅரேஞ்ச் பண்ணிடலாம். ரீஅரேஞ்ச்னா என்ன பண்ணுவேன், இதை நான் கம்பைன் பண்ணிடலாம். கம்பைன் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், 4 வேல்யூஸ் இருக்கும், 50, 55, 65, 70ன்னு 4 வேல்யூ மட்டும் ரீப்ளேஸ் ஆகி ஒரு லீஃப் நோடாக மாறிடும். அப்போ எனக்கு ஸ்பேஸ் கம்மியாகும். இப்படி தான் ஒரு ரெக்கார்டை நான் என்ன பண்ணணும் அப்படின்னா டெலிட் பண்ணணும். ஓகே, இவ்வளவுதான் எனக்கு B+tree அப்படின்றது. ஓகேவா? நெக்ஸ்ட் B+tree இண்டெக்ஸ் ஃபைல்ஸ். இண்டெக்ஸ் ஃபைல்ஸ் அப்படின்னா என்னுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் நான் இது B+tree எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா நம்மளுடைய ரெக்கார்டு எல்லாத்தையுமே செகண்டரி மெமரியில் ஸ்டோர் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த இண்டெக்ஸ் ஃபைல் அப்படின்றது. ஓகே, இந்த ரெக்கார்டு எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா B+tree இண்டெக்ஸ் ஃபைல் யூஸ் பண்ணி தான் நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். ஓகே, அப்போ நமக்கு என்ன இருக்குது, நம்ம ரெக்கார்டு எல்லாமே சார்ட்டடாக பேலன்ஸ்டாக இருக்குது. ஓகே, ஒரே லெவலில் தான் இருக்குது. லீஃப் நோடுனா இந்த லெவலில் தான் இருக்கணும் எல்லா லீஃப் நோடும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால நம்மளுடைய சர்ச்சிங் ப்ராசஸ் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஒரு ரெக்கார்ட் வேணும்னா ஈஸியாக ரெட்ரைவல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இன்சர்ஷனும் டெலிஷனும் ரொம்ப டைம் எடுத்துக்காம சீக்கிரமாவே நமக்கு B+tree ல முடிஞ்சிருது. ஸோ இது ஒரு எஃபிஷியன்ட் மெத்தட் நம்மளுடைய ரெக்கார்டை ஸ்டோர் பண்றதுக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு வேல்யூவை B+treeனா ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும், அதோட ரூட் எப்படி இருக்கணும், இன்டர்மீடியட் நோட் எப்படி இருக்கணும், லீஃப் நோட் எப்படி இருக்கணும், அதுல ஒரு வேல்யூ எப்படி இன்சர்ட் பண்ணணும், டெலிட் பண்ணணும்னு இந்த வீடியோல ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. தேங்க்யூ.